அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். 1 கிலோ நாட்டரிசியை மொத்த விற்பனை விலையாக 225 ரூபாவுக்கும் சில்லறை விலை 230 ரூபாவுக்கும் நுகர்வோருக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். எதிர்வரும் 10 நாட்களுக்குள் இது தொடர்பில் தீவிரமாக செயல்படுமாறும் இதற்கு முரணாக செயல்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துமாறும் ஜனாதிபதி நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவித்துள்ளார். வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வர்த்தகர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மின்சார சபை சமர்ப்பித்துள்ள பிரேரணையை ஆய்வு செய்ய உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்மொழிவை ஆணைக்குழு பரிசீலித்து அதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்று சிரேஷ்ட அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி மின்சார சபையின் முன்மொழிவு தொடர்பான இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு சுமார் 1 மாத கால அவகாசம் தேவைப்படும் என்றும் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் சட்டத்தின்படி அது தொடர்பான செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஷான் ரத்வத்தை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கடை பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு அதிகாரியோ குறிப்பிட்ட திகதி எதனையும் அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் பிரசாத் மானகே நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு டிசம்பர் இறுதியில் அல்லது எதிர்வரும் ஜனவரி தொடக்கத்தில் பேருந்துகள் மற்றும் லொரிகள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை பேருந்துகள் மற்றும் லொரிகளின் இறக்குமதியின் பின்னர் நிதி நிலைமைகள் அவதானிக்கப்பட்ட பின்னர் மற்ற வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடருந்தில் பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை தொடருந்து திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி தொடருந்தில் பாதுகாப்பற்ற முறையில் பயணிப்பதை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தொடருந்து சேவையின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்ததாவது: மலையக பிரதான தொடருந்துகளின் பாதுகாப்பற்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகளை உள்ளடக்கிய விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதிக விழிப்புணர்வு கோரப்படுகின்றது. நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவலர்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்போது இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் செலவிடப்பட்ட பணம் தொடர்பில் தெரிவிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMS ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலுக்கு செலவிடப்பட்ட பணத்தின் தொகையை இதுவரை வெளியிடாத வேட்பாளர்கள் தேர்தல் சட்டத்தை மீறுவர்களாக இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க நேற்று வரை காலக்கெடு வழங்கப்பட்டிருந்த நிலையில் இனிமேலும் அது நீடிக்கப்படாது எனவும் தவிசாளர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை பதிவு தபாலில் அல்லது அறிவித்தல் மூலமாக செலவு அறிக்கையை அனுப்பியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையுடன் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ரத்தினபுரி, காலி, களுத்துறை, குருநாகல், கேகாலி மற்றும் மாதிரி ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டில் சுமார் 10,000 பேர் எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செல்லக்கதிர்காமம் பகுதியில் அக்கரவிச வாவியில் 5 மாணவர்கள் பயணித்த கட்டுமர படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 19 வயதுடைய மாணவன் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை 5:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இம்முறை உயர்தரத்தில் கல்வி பயிலும் 5 மாணவர்கள் இந்த படகில் பயணித்த நிலையில் படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து கிராம மக்கள் உடனடியாக விரைந்து அவர்களை காப்பாற்றியுள்ளனர். உயிரிழந்த மாணவனின் சடலம் கதிர்காமம் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தினால் நிலத்தில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் சில வெளியில் தென்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த வெடிபொருட்கள் காணப்பட்டுள்ளமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி முறைப்பாட்டிற்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த பகுதியினை அடையாளம் காட்டியுள்ளனர். இது விடுதலை புலிகள் காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. அண்மையில் பெய்த கடும் மழை வெள்ளம் நிலத்தினை அரித்து பாய்ந்துள்ளது. இதனால் இந்த வெடிபொருள் எச்சங்கள் தென்பட்டுள்ளன. இலங்கையில் கடும் மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு இன்று பிற்பகல் 2 மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 11ஆம் தேதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் அப்பால் தென்மேற்கு வங்காளக்கடல் அடைய டிசம்பர் 11ஆம் தேதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்படி கடற்பரப்புகளில் தற்காலிகமாக மிக பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதுடன் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. 2,06,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி ஏல விற்பனைக்குள்ளாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 76,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 90,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனைக்குள்ளாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தொடங்குட பகுதியில் மரம் ஒன்றுடன் மோதி உந்துருளி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். ஹெட்டகா கேவன இருந்து நேகிந்த நோக்கி பயணித்த உந்துருளி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் உந்துருளியில் பயணித்த 2 பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது.